பெரியவர்களே, தாய்மார்களே, அற்புதமான பாப்பிரெட்டிப்பட்டிக்கு இந்த சட்டப்பேரவை தொகுதி தமிழகத்திலே மிக மிக முக்கியமான தொகுதி, விவசாயிகள் இருக்கக்கூடிய தொகுதி. பாப்பிரெட்டிப்பட்டியை பொறுத்தவரை 3 முக்கியமான கோவில்கள். கஷ்டகாலத்துக்கு எல்லாம் இந்த ஊரில் இருக்கக்கூடிய காணியம்மனுடைய அருளுக்காக இந்த ஊருக்கு தமிழ்நாட்டிலிருந்து பட்டி தொட்டியிலிருந்து மக்கள் வர்றாங்க. அதையெல்லாம் தாண்டி மூக்காரெட்டிப்பட்டியில் இருக்கக்கூடிய வீரபத்திர சுவாமி கோயிலுக்கு இங்க இருக்கக்கூடிய மக்கள் காக்கும் தெய்வமாக வழிபடுறேன். அதை தாண்டி தென்கரை கோட்டை ஸ்ரீ கல்யாணராமர் கோவில் ஜனவரி 22ஆம் தேதி குழந்தை ராமருக்கு கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது அயோத்தியில். உங்க ஊரிலும் கூட ராமருக்கு சிறப்பாக கோட்டை ஸ்ரீ கல்யாணராமர் கோவில் இருக்குது. அப்படிப்பட்ட அற்புதமான கோவில்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. 20,000 ஏக்கருக்கு மேலே மரவள்ளி கிழங்கு சாகுபடி செய்யக்கூடிய பகுதி. அப்படிப்பட்ட அற்புதமான விவசாயிகள் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்திருக்கின்றோம். தாமதத்திற்கு வந்ததுக்காக மன்னிப்பு கேட்கிறேங்க ஐயா. மேட்டூர் பகுதியில் மேச்சேரியில் நம்முடைய யாத்திரை முடித்துவிட்டு அங்கிருந்து வருகின்றோம். அங்கெல்லாம் மழை பெஞ்சதுங்க ஐயா. வர்ற வழியில வருவதற்கு கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. கிட்டத்தட்ட 4-5 மணி நேரமாக மக்கள் காத்திருந்து எண்மண் எண் மக்கள் யாத்திரையிலே பங்கெடுத்து இந்த யாத்திரையை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க யாத்திரையாக மாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றிகள், இந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். தாமதமாகி இருந்தாலும் கூட கொஞ்சம் கூட முகம் சுளிக்காம எங்களோடு இருந்து இது உங்களுடைய யாத்திரையாக நினைத்து தமிழகத்திலே அரசியல் மாற்றத்திற்கு இந்த யாத்திரை ஒரு முக்கியமான யாத்திரை என்பதிலே உங்களுடைய பங்களிப்பும் இருக்குங்க ஐயா. ஜூலை 28ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்த எண்மண் எண் மக்கள் பயணம் தமிழகத்தில் 142 தொகுதிகளை தாண்டி 143வது சட்டப்பேரவை தொகுதிக்கு வந்திருக்கின்றன. நீண்ட நெடிய பயணங்க ஐயா. தமிழ்நாடு முழுவதுமே பார்ப்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு. பெரும்பாலும் அரசியல் கட்சிகள் பெரிய பெரிய கூட்டம் நடத்துவாங்க, ஏசி ரூம்ல இருந்து அரசியல் பண்ணுவாங்க. அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனையை புரிந்து கொள்வதற்கு கூட அரசியல் கட்சிகளுக்கு இப்ப நேரம் இல்லை. டிவியில தான் பார்க்க முடியும், நிறைய பேர்த்த அறிக்கையில தான் படிக்க முடியும். ஆனா அந்த யாத்திரை எங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்திருக்கு. அடித்தட்டு மக்களை, கிராமத்துல விவசாய பெருமக்களை, சகோதரிகளை, தாய்மார்களை உங்களுடைய இடத்திலே வந்து உங்களிடம் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு. நடந்து வரும்பொழுது ஒரு ஊர்லும் உங்களுடைய குற்றம் குறைகளை சொல்றீங்க. பாரதிய ஜனதா கட்சி எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். மோடி ஐயாவுடைய பெருமையை பேசுறீங்க. உள்ளூரிலே சுதந்திரத்திலிருந்து தீர்க்கப்படாத பிரச்சனை எல்லாம் பெட்டிஷனா கொடுக்குறீங்க ஐயா. 75 ஆண்டுகளாக தீர்க்கப்படாத பெட்டிஷன் நம்ம கையில் இருக்கு. ஒரு ஊர்லயும் கொடுக்குறீங்க ஐயா. இவங்க நம்பணும், அவங்க நம்பணும், ஓட்ட மாத்தி போட்டோம், கலெக்டர் ஆபீஸ்ல கொடுத்தோம். ஆனா அந்த பெட்டிஷனுக்கு எந்த ஒரு தீர்வும் இல்லைங்க ஐயா. சுதந்திரம் கிடைத்து இத்தனை ஆண்டு காலமாக ஒரு வீட்டுக்கு எனக்கு ஒரு சொந்த நிலம் இல்லைங்க ஐயா. ஒரு 3 சென்ட் நிலம் என் பேரில் இல்லைங்க ஐயா. கலெக்டர் ஆபீஸ்ல 25 ஆண்டுகளாக மனு கொடுத்து கொண்டிருக்கின்றன, மனு கொடுக்கிறேன். அந்த அளவுக்கு தீராத பிரச்சனைகள் நம்முடைய சமுதாயத்தில், ஜனநாயகத்தில் அடித்தட்டில் இருக்கு. இந்த யாத்திரை வரும்பொழுது எங்களுக்கு உங்களை எல்லாம் சந்தித்து உங்களுடைய பிரச்சனையை தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு, அந்த பிரச்சனையெல்லாம் நாங்கள் எடுத்து சரி செய்வதற்கு ஒரு வாய்ப்பு. உங்கள் சார்பாக நாங்கள் சண்டை போட்டு மத்திய அரசுடைய திட்டங்கள் வராம இருக்கா ஐயா. விவசாயிகளுடைய கௌரவ நிதி, பிரதமர் பாருங்க எப்படி பெயர் வச்சிருக்காரு, விவசாயிகள் கௌரவ நிதி. ஒரு விவசாய பெருமகனுக்கும் கூட ஒரு ஆண்டுக்கு 6,000 ரூபாய் வங்கியில நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியை அனுப்பி வைக்கிறார். 9 ஆண்டுகள்ல 15 தவணையிலே ஒரு தவணைக்கு 2,000, 30,000 ரூபாய் வங்கி கணக்கு அனுப்பிச்சிருக்கிறார். நம்முடைய தருமபுரி மாவட்டத்தில் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா 1,84,000 விவசாய பெருமக்களுக்கு 6,000 ரூபாய் வங்கி கணக்குக்கு வருதுங்க ஐயா. 6,000 ரூபாய். ஆனா இங்க வரும்பொழுதுதான் நமக்கு பிரச்சனை தெரியுது. அண்ணே, பட்டா என் பேர்ல இருக்கு, வங்கி கணக்கு என்னுடைய சம்சாரம் பேர்ல இருக்கு, வங்கி கணக்கு வேறு பேர்ல, பட்டா வேறு பேர்ல இருக்குன்னு இப்ப பணம் வர்றதே நிறுத்திட்டாங்க ஐயா. இதை எங்கேயாச்சும் பேசி சரி பண்ணுங்க. ஆச்சரியமாக இருக்கு. இதை 5 நிமிஷத்துல சரி செய்ய முடியும். ஒரு கலெக்டர் அலுவலகத்துல போய் 5 நிமிஷத்துல சரி பண்ண முடியும். இதற்கு இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் காத்திருக்க வேண்டியது இருக்குது. அடித்தட்டு இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் உங்களுக்கு துணையாக இருக்கின்றார்களாங்கிற கேள்வி நமக்கு இருக்கு. நிறைய வர்ற பெட்டிஷன்ல பாத்தீங்கன்னா எல்லாமே தீர்க்க முடிகிற பெட்டிஷன். சாதாரணமாக ஒரு 5 நிமிஷம் ஒருத்தர் நேரம் கொடுத்து ஒரு அரசு அதிகாரி உங்கள்கிட்ட கனிவா பேசினா 5 நிமிஷத்துல தீர்க்கக்கூடிய 90% பெட்டிஷன் தான் நமக்கு இருக்குங்க ஐயா. 10% பெட்டிஷன் நேரமாகும். நிறைய பேர் 75 ஆண்டு காலமாக நிலமே இல்லாம இருக்கீங்க. 3 சென்ட் நிலம் இருந்தா தான் மோடி வீடு வரும்.
அதற்கு நிலம் வேண்டும். அது போன்ற பிரச்சனைகள், உள்ளூர்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அது எல்லாம் 142 தொகுதியில பார்த்துக்கிட்டே வர்றோம் ஐயா. தென் தமிழகத்தில் ஆரம்பிச்சு ராமநாதபுரத்திலிருந்து ஒரு தொகுதியாக ஒரு மாவட்டமாக பார்த்து கொண்டு வந்து மத்திய தமிழகம் மதுரை பக்கமெல்லாம் போய் கோயம்புத்தூர், ஊட்டி, நீலகிரி, கொடைக்கானல் மலையெல்லாம் ஏறி அதன் பிறகு விவசாய பூமி, புண்ணிய விவசாய பூமி, டெல்டா பகுதி, காவிரி தாய் எல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு தருமபுரியின் பக்கம் 2 நாட்களாக இருக்கின்றோம். எங்களுக்கு பெரிய பாடங்கய்யா. எந்த அளவுக்கு அடித்தட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் நேர்மையாக ஒழுக்கமாக இருக்கின்றான், ஆனா மேலே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நேர்மையும் ஒழுக்கமும் இல்லாம இருக்காங்க அப்படின்னு அந்த யாத்திரை எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெரிய பாடம். அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ₹1 சம்பாதிச்சாலும் நியாயமா சம்பாதிக்கிறாங்க, கஷ்டப்பட்டு சேமிச்சு வைக்கிறாங்க, அதிலே குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க. அதிலே குழந்தைகள் படித்த பிறகு ஒரு வேலை வேண்டும் என்பது உங்களுடைய நியாயமான ஒரு எதிர்பார்ப்பு. அண்ணே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், காடு தோட்டத்தில் எல்லாம் வயக்காட்டுல நின்று கூலி வேலை செஞ்சு ஏதோ வேலையெல்லாம் செஞ்சு குழந்தைகளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சிட்டங்க ஐயா. இதற்கு அப்புறம் ஒரு அரசு வேலை கொடுக்க முடியல, அரசு எதற்கு இருக்க வேண்டும் என்கின்ற கேள்வி நிறைய இளைஞர்கள் நம்முடைய யாத்திரையில எல்லா இடத்திலும் கேட்கிறேன். சகோதர சகோதரி, தமிழ்நாட்டுடைய பிரச்சனை என்னன்னா, மிக முக்கியமான பிரச்சனை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. இதான் முக்கிய பிரச்சனை. படித்த இளைஞர்களுக்கு படிப்புக்கேற்ற வேலையும் வேலைக்கேற்ற ஊதியம் இல்லைங்க ஐயா. முதல் பிரச்சனை இங்கதான், அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இளைஞர்கள் எங்க போவாங்க? தமிழ்நாடு அரசு, நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும் பொழுது அறிக்கையில சொல்றாங்க, தேர்தல் அறிக்கையில, நாங்க ஆட்சிக்கு வந்தா 3,50,000 பேருக்கு அரசு வேலை கொடுப்போம். 5 வருஷத்துக்கு நீங்க 3,50,000 பேருக்கு அரசு வேலை கொடுத்தாங்க ஐயா, ஒரு வருஷத்துக்கு 70,000 பேருக்கு கொடுக்கும். இன்னைக்கு அரசு வேலை எங்கீங்க ஐயா இருக்கு? காவல்துறையில அரசு வேலை இருக்கு, குரூப் 4 அரசு வேலை இருக்கு, குரூப் 3 அரசு வேலை இருக்கு, குரூப் 2, குரூப் 1 அதை விட்டீங்கன்னா சென்ட்ரல் சிவில் சர்வீஸ். இப்ப நீங்க ஒரு வருஷத்துக்கு திமுக 70,000 பேருக்கு அரசு வேலை கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கிறாங்க. அறிக்கையில உங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறாங்க, நம்ம ஓட்டு போட்டிருக்கோம். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 31 மாசம் ஐயா, அப்படின்னா 2.5 வருஷம். 2.5 வருஷத்துல 1,75,000 பேருக்கு திமுக காரங்க அரசு வேலை உங்க கையில கொடுத்திருக்கணும். ஏன்னா பாதி ஆட்சி காலம் முடிஞ்சது. ஆனா ஒரு குரூப் 4 பரீட்சை நீங்க பாத்தீங்கன்னா நான் அறிக்கையா கொடுத்துக்கிட்டு இருப்பேன். ஒரு குரூப் 4 பரீட்சை நடக்கிறதுக்கு எதுக்கியா 15 மாசம் வேணும்? 3-4 மாதத்துல ஒரு குரூப் 4 பரீட்சை நடத்தி முடி. வருடத்திற்கு 2 முறை குரூப் 4 பரீட்சை நடத்து. வேகமா நடத்தினா 2 ஆண்டுகளுக்கு 5 முறை நடத்து. 5 மாசத்துல 4 மாசத்துல ஒரு பரீட்சை நடத்தி இன்டர்வியூ வச்சு மார்க் கொடுத்து ரிசல்ட் போட்டு வேலை கொடுத்து ட்ரைனிங் அனுப்பிச்சிட்டா அடுத்த பேட்ச். இல்லாட்டி எப்படிங்க 70,000 பேருக்கு வேலை கொடுக்க முடியும்? எனக்கு திமுக அரசு ஒரு குரூப் 4 பரீட்சை நடத்துவதற்கு 13 மாதத்திலிருந்து 15 மாசம் எடுத்துக்கிறான். பல அறிக்கை கொடுத்து 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 இன்னைக்கு ஜனவரியில இந்த தேதியில் நாங்க ரிசல்ட் கொடுக்கிறோம். அடுத்து எப்ப பரீட்சை நடக்கும் தெரியாது. இது நம்முடைய முதல் பிரச்சனை. நம்முடைய மோடி ஐயா என்ன சொன்னாங்க ஐயா? 2022 ஜூன் மாசத்துல மோடி ஐயா சொன்னாங்க, 2023 அதாவது மோடி ஐயா சொன்னதிலிருந்து 500 நாட்கள்ல 10 லட்சம் பேருக்கு அரசு வேலையை நாங்கள் உருவாக்கி கொடுப்போம் மத்திய அரசு சொன்னாங்க. சொன்னபடி செஞ்சாச்சுங்க ஐயா, சொன்னபடி செஞ்சாச்சு. எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் நீங்க பார்த்திருப்பீங்க, சென்னையில, கோயம்புத்தூர்ல, மதுரையில, ராமநாதபுரத்துல, தூத்துக்குடியில அமைச்சர்கள் நேரடியா வந்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட், பேங்க், வங்கி, மத்திய அரசு நிறுவனங்கள் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்து 10 லட்சம் வேலை வாய்ப்புகளை நம்முடைய மோடி ஐயா ஒரு பக்கம் உருவாக்கிட்டாங்க. 10 லட்சம் அரசாங்க வேலை வாய்ப்புகள், அரசாங்க வேலை வாய்ப்புகள், கேஸ் கம்பெனி, மத்திய அரசுடைய எல்லா நிறுவனமும். ஆனா இங்க நாம 20,000 வேலை வாய்ப்பு, 1,75,000 வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கணும். 20,000 வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தடுமாறி கொண்டிருக்கின்றார். ஐயா நீங்களே சொல்லுங்க, பாப்பிரெட்டிப்பட்டு ஒரு மிக முக்கியமான ஊருங்க ஐயா. எத்தனை அரசியல்வாதிகள் உங்க ஊருக்கு வர்றாங்க? ஹைவேல வண்டி எடுப்பாங்க, ஏர்போர்ட்ல இறங்குவாங்க, சொங்கின ஹைவேல போயிடுவாங்க. உள்ளூருக்கு வந்தாதாங்க ஐயா பிரச்சனை தெரியுது. உள்ளூருக்கு வந்தாதான் நமக்கு பிரச்சனை தெரியுது. விவசாயம் பொய்த்து போய் கொண்டிருக்கிற, தண்ணி இல்லை, விவசாயம் செய்ய முடியல, காட்டை நம்பிக்கொண்டு ஒரு தலைமுறை அப்படியே வாழ்றாங்க. இன்னொரு பக்கம் இளைஞர்களுக்கு படிச்சுட்டு வேலை இல்லை, அவங்களும் உள்ளூர்ல கிராமத்தில் இருக்கிறாங்க. வேலை வாய்ப்பு ஒரு பக்கம் போச்சு, ஒரு பக்கம் விவசாயத்திற்காக தண்ணி இல்லை. மக்கள் எங்கெங்க ஐயா போவாங்க? இன்னைக்கு கிராம பகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா
கிராம பகுதிகளில் ஒருத்தரும் கூட கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இது நமக்கு தெரிய மாட்டேது. நகரத்தில் உட்கார்ந்து நகரத்தினுடைய வளர்ச்சி மட்டும் முக்கியம் பேசுறாங்க. படித்த இளைஞர்கள் நின்று கொண்டிருக்கின்றனர். தமிழ்நாட்டினுடைய முதல் 4 மாவட்டங்கள் வளர்ச்சியில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கோயம்புத்தூர் ஐயா 4 மாவட்டங்கள் வளர்ச்சியில 1, 2, 3, 4 4 மாவட்டங்களுடைய மொத்த உற்பத்தி திறன் பாருங்க 34%. தமிழ்நாடு எல்லாம் சேர்ந்து 100 ரூபாய்க்கு உற்பத்தி பண்ணீங்கன்னா இந்த 4 மாவட்டங்கள் மட்டுமே 34 ரூபாய்க்கு உற்பத்தி பண்ணும். நம்முடைய தருமபுரி மாவட்டம் எங்க இருக்குதுங்க ஐயா? உற்பத்தி திறன் 1.7%. 100 ரூபாய் தமிழகத்தில் உற்பத்தி திறன்னா 100 ரூபாய்க்கு உற்பத்தி பண்றோம்னா தருமபுரியில 1 ரூபாயா 70 காசு உற்பத்தி திறன். அப்ப இளைஞர்கள் எங்க போவாங்க? பாப்பிரெட்டிப்பட்டியினுடைய இளைஞர்கள், தருமபுரியினுடைய இளைஞர்கள், இந்த பகுதியினுடைய எல்லா இளைஞர்களும் வெளியே வேலைக்கு போறாங்க. சென்னைக்கு போறாங்க, வெளிநாட்டுக்கு போறாங்க, ஐரோப்பிய நாடுகளுக்கு போறாங்க. உள்ளூர்ல தந்தை தாய் யாரை பார்த்துக்கிறாங்க? இதை சரி பண்ணுங்க. இது அரசியல்வாதி திங்கிங்கே இல்லை. நேரா வந்தோடனே ஜாதியை வைத்து அரசியல், ஜாதி ஒன்றை வைத்தே தமிழகத்திலே அரசியல் 70 ஆண்டு காலமாக நடந்துகிட்டு இருக்குதுங்க ஐயா. அந்த ஊர்ல பெரும்பான்மை சமுதாயம் யார் இருக்கிறாங்க? அவங்ககிட்ட இருந்து வேட்பாளரை போடு, பெரும்பான்மை சமுதாய வேட்பாளரை போடு, இவரை இண்டிபெண்டா போடு, இவரை சுயேட்சையா போடு, இந்த ஓட்டை இவரு பிரிப்பாரு, அந்த ஓட்டை அவரு பிரிப்பாரு, இவங்க நமக்கு ஓட்டு போடுவாங்க, எம்எல்ஏ ஆயாச்சு. இப்படிதாங்க அரசியல் நடக்குது. யாராவது வளர்ச்சி அரசியலை கொண்டு வந்து பேசி இருக்கின்றார்களா? ஐயா நாங்க ஆட்சிக்கு வர்றப்ப தருமபுரியில இத்தனை தொழிற்சாலை இருந்துச்சு, இத்தனை வேலை வாய்ப்பு இருந்துச்சு. நாங்க 5 ஆண்டுகள்ல இத்தனை தொழிற்சாலை உருவாக்கி இருக்கின்றோம், இத்தனை வேலை வாய்ப்பு உருவாக்கி இருக்கிறோம். 5 ஆண்டுகள்ல இத்தனை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கோம். ஆரம்ப சுகாதார நிலையம் இவ்வளவு கட்டி இருக்கிறோம். ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு இவ்வளவு பேர் வர்றாங்க. நாங்க வந்த பிறகு தருமபுரி இவ்வளவு ஸ்கூல் கட்டி இருக்கிறோம், பள்ளிகள், இத்தனை குழந்தைகள் படிச்சாங்க. இதெல்லாம் பேசவே மாட்டாங்க. தமிழக அரசியல் இதை பேசவே மாட்டார்கள். தமிழக அரசியல பேசுறதெல்லாம் ஜாதி ஜாதி ஜாதியை மட்டும் வைத்து இங்கே அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது ஐயா. இதெல்லாம் உடைக்கிறதுக்கு தீர்வு என்னங்க ஐயா? நான் பிரச்சனைகளை சொல்லிட்டு ஒரு அரசியல்வாதினா தீர்வு கொடுக்கணும். தீர்வு எங்கிட்ட நீங்க எதிர்பார்க்கறீங்க. அண்ணா நீங்க வந்தீங்க, நிறைய பேர் நீங்க பேசுறது எனக்கு புரியுது. அண்ணா எங்க ஊருக்கு நீங்க வந்தது சந்தோஷம், பாப்பிரெட்டிப்பட்டிக்கு நீங்க வந்தது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஆனா தீர்வு என்னங்க ஐயா? நியாயமான கேள்விதான். எல்லாரும் பேசுற பிரச்சனை எல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க, தீர்வு என்ன? அண்ணா ஒரே தீர்வு, வளர்ச்சி அரசியலை கையில் எடுப்பது மட்டும்தான் இதற்கு தீர்வுங்க ஐயா. இதை தவிர இதற்கு தீர்வு இல்லை. இன்னைக்கு நான் பட்டியல் மாதிரி படிச்சுட்டே போலாங்க ஐயா. மத்திய அரசு மோடி ஐயா தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு கொடுத்தாரு, நான் பெரிய பட்டியல் படிக்கிறேன் பாருங்க. தமிழகத்திற்கு ஒரே நேரத்தில் 11 மருத்துவக் கல்லூரி, மொத்தமாக நம்முடைய ஆட்சியிலே 15 மருத்துவக் கல்லூரி. நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு 9 ஆண்டுகள்ல தமிழகத்தில் எத்தனை மருத்துவ சீட் இருக்கோ அதை இரட்டிப்பு பண்ணிட்டோம். இப்ப மேச்சேரியிலிருந்து வர்றோம், பேச பேச ஒரு பாப்பா வண்டியில ஏறினாங்க. அண்ணே நான் பேசுறோம். நாங்க சரி பேச தங்கச்சின்னு மைக் கொடுத்தேன். அண்ணே எங்க அப்பா விவசாயி, நான் இன்னைக்கு அரியலூர் அரசு மருத்துவமனையில படிக்கிறேன் கல்லூரியில. என்னுடைய அக்கா நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரியில படிக்கிறார். நாங்க 2 பேரும் ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து மருத்துவம் இருக்கும். எப்படிங்க ஐயா முடிஞ்சது? ஒரு பக்கம் நீட்டு வந்த பிறகு எல்லோருக்கும் சம வாய்ப்பு, இன்னொரு பக்கம் மருத்துவக் கல்லூரியில நம்ம அதிகப்படுத்திட்டோம். 15 மருத்துவக் கல்லூரியை உருவாக்கி இருக்கின்றோம். நாம வந்த பிறகு ஒரே நேரத்தில் 11 மருத்துவக் கல்லூரி சீட் அதிகப்படுத்திட்டோம். 2 நடக்கும் பொழுது என்ன ஆகுதுங்க? சீட் அதிகமாயிருச்சு, இன்னொரு பக்கம் நீட்டு வந்துருச்சு. 2ம் சேர்ந்து பட்டி தொட்டியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இன்னைக்கு முதலாக அரசு மருத்துவராக பெருமையோடு வர்றாங்க. இது திமுக காரனுக்கு பிடிக்கல. ஊரூரா சுத்துறான். எதுக்கே ஊரூரா சுத்துறேன்னா அண்ணே கையெழுத்து வாங்குறேன். எதுக்கே கையெழுத்து வாங்குறேன் அப்படின்னு திமுக நண்பரை கேட்டீங்கன்னா, அண்ணே மேல தலைவர் சொல்லியிருக்காங்க, அறிவாலயத்துல சொல்லிட்டாங்க அண்ணே நீட்டு வேண்டாமா நமக்கு, அதனால நீட்டு ரத்து பண்ண சொல்லி கையெழுத்து வாங்க. நான் கூப்பிட்டோம் 2 பேர்த்த, அண்ணே நீட்டு ஏன் வேண்டான்னு சொல்றீங்க? நீட்டு வந்தனால கிராமப்புறத்துல யாராவது போராம இருக்காங்களா? ஒரு திமுக நண்பர்கிட்ட கேட்டேன், நீங்க ஆட்சியில 6வது முறை இருக்கீங்க. 1967 முதல் முறை ஆட்சி, அதன் பிறகு 2வது முறை, 3வது முறை, 4வது முறை, 5வது முறை, 2021 என்பது திராவிட முன்னேற்ற கழகம் 6வது முறை நீங்க ஓட்டு போட்டு ஆட்சியில் உட்கார வச்சிருக்கிறேன். 6 முறை ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் மொத்தமாக தமிழகத்திற்கு கொண்டு வந்த அரசு மருத்துவக் கல்லூரி எத்தனைங்க ஐயா? 5. தனியார் மருத்துவக் கல்லூரி 17. இப்ப தெரிஞ்சிருச்சுங்களா உங்களுக்கு நீட் ரகசியம்? அரசு மருத்துவக் கல்லூரி கம்மியா வேணும், தனியார் மருத்துவக் கல்லூரி அதிகமா வேணும். அப்பதான் டொனேஷன் கொடுத்து திமுக நடத்துகின்ற தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு மக்கள் போவாங்க. அதுக்கு நீட் வேண்டாம்,
அதுக்கு ஒரு கையெழுத்து இயக்கம். நாம் வளர்ச்சி அரசியல பேசுறோங்க ஐயா. நம்ம பேசுறது வளர்ச்சி அரசியல். நீட் வேண்டும், அரசு மருத்துவக் கல்லூரி வேணும், ஒரு மாவட்டத்திற்கு ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி. ஒண்ணு உங்களுக்கு எல்லா மாவட்டத்துக்கும் அரசு மருத்துவக் கல்லூரி இருக்கு. எல்லா மாவட்டத்துக்கும் 300 சீட்டு நோக்கி போகணும். அவ்வளவு வந்தா ஒரு ஆண்டுக்கு இத்தனை குழந்தைகள் மருத்துவங்க ஆவாங்க. அப்ப ஏழை குழந்தையிலிருந்து விவசாய குழந்தையிலிருந்து எல்லாரும் ஆகும். நாம் பேசுற வரிசை அரசு. ஏர்போர்ட் விரிவாக்க பணி ஒரு பக்கம், ரோட் ஏர்போர்ட்டுக்கு மட்டுமே 4500 கோடி, துறைமுகங்கள் 1,46,000 கோடி, தேசிய நெடுஞ்சாலைகள் மோடி ஐயா காலத்துல 43,935 கோடி, மாநில நெடுஞ்சாலைகளை மேம்படுத்த மத்திய அரசு நிதி 1910 கோடி, கிராமப்புற சாலைகளை மேம்படுத்த 3300 கோடி. இன்னைக்கு பாருங்க ஐயா, சிறு குறு தொழில் எந்த ஊர்ல சிறு குறு தொழில் இருக்கோ, ஏன் சென்னை நல்லா இருக்குங்க ஐயா, ஏன் செங்கல்பட்டு நல்லா இருக்கு, ஏன் காஞ்சிபுரம் நல்லா இருக்கு, ஏன் கோயம்புத்தூர் நல்லா இருக்கு? சிறு குறு தொழில் இருக்குங்க ஐயா. லேத்து பற்ற வச்சிருக்கிறான். அதுல ஒரு 4 பேர் வேலை பார்ப்பாங்க, ஒரு 10 பேர் வேலை பார்ப்பாங்க. ஒரு டிப்ளமோ படிச்சிருந்தா ஒரு இளைஞருக்கு அங்க வேலை கிடைக்கும். இன்ஜினியரிங் படிச்சிருந்தா ஷாப் ஃப்ளோர்ல வேலை கிடைக்கும். சின்ன சின்ன தொழிற்சாலைகள் அங்க போய் அமைப்பாங்க. ஒரு மாவட்டம் வளர வேண்டும் என்றால் சிறு குறு தொழிற்சாலைகள் அந்த மாவட்டத்துக்கு வரணுங்க ஐயா. மோடி ஐயா வந்த பிறகு கடந்த 5 ஆண்டுகள்ல மட்டுமே தமிழ்நாட்டில் 5 கோடிக்கு கீழே வருமானம் இருக்கக்கூடிய மைக்ரோ என்டர்பிரைஸ் 11,89,331 நிறுவனத்தை உருவாக்கி இருக்கின்றோம். சிறு நிறுவனங்கள் 50 கோடிக்கு கீழே ரெவென்யூ இருக்கிற நிறுவனங்கள் 6,949 உருவாக்கி இருக்கும். இதுல பெறப்பட்ட வேலை மட்டுமே 5 ஆண்டுகள்ல சிறு குறு தொழிற்சாலைகள் மூலமாக 1,68,21,206 பேர் தமிழ்நாட்டில் மட்டுமே மோடி அவர்கள் கொண்டு வந்த முத்ரா திட்டம் மூலமாக, மோடி அவர்கள் சிறு குறு நிறுவனங்களுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம் மூலமாக 1,68,21,206 பேர் 5 ஆண்டுகள்ல வேலை வாய்ப்பு பெற்றிருக்கிறார். 5 ஆண்டு. தர்மபுரிக்கு வேணுங்க ஐயா சிறு குறு தொழிற்சாலை இங்க வரணும். இங்க டிப்ளமா காலேஜ் இருக்குது, இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது. இத்தனை குழந்தைகள் படித்து விட்டு இந்த குழந்தைகள்லாம் வெளி மாவட்டத்தில் போய் வேலை பார்க்கிறாங்க. திட்டமிடுதல் இல்லை, அரசியல்வாதிகளை பத்தி யோசிக்கிறது. தருமபுரிக்கு 2 சிப்காட்டை கட்டுவோம், சிப்காட்டுக்கு தொழிற்சாலைகளை கொண்டு வருவோம், இந்த ஊர்ல வேலை வாய்ப்பை உருவாக்குவோம். இல்லைங்க ஐயா. அடுத்து வளர்ச்சி அரசியல பேசுறோம் பாருங்க ஐயா. சாலையோர வியாபாரிகள் இன்னைக்கு தெருவுல பூக்கடைக்கார அக்கால இருந்து பஜ்ஜி போடுற அண்ணன்ல இருந்து சாலையோர வியாபாரிகள் எல்லாம் நமக்காக பணி செய்யறாங்க. அவர்களுக்கு எந்த வங்கியிலையும் கடன் கொடுக்க மாட்டாங்க ஐயா, எந்த வங்கியிலையும் கடன் கொடுக்க மாட்டாங்க. போய் கேட்டா சொத்து மதிப்பெண்ணெல்லாம் கேட்பாங்க. மோடி அவர்கள் அவர்களுக்காக சுவநிதி என்கின்ற திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. வாங்காம இருக்கிறவங்க நீங்க வாங்கிக்கங்க ஐயா. ஐயா அந்த வண்டி நிக்குது பாருங்க ஐயா, எங்க ஒரு வண்டி நின்னுச்சேன் ஐயா, அங்க பாருங்க இந்த வெள்ளை கலர்ல ஒரு வண்டி நிக்குது பாருங்க ஐயா, அங்க பாருங்க ஐயா ஒரு வெள்ளை கலர் வண்டி நிக்குது பாருங்க. அது நடமாடும் மக்கள் சேவை மையம், மத்திய அரசுடைய நடமாடும் மக்கள் சேவை மையம். இந்த வண்டி அந்த வெள்ளை கலர் வண்டி அங்க நிக்குது பாருங்க ஐயா, இந்த வண்டி தருமபுரி மாவட்டத்திற்கான வண்டி. இந்த வண்டி எல்லா இடத்துக்கும் போதுங்க ஐயா. யாருக்காவது திட்டத்துல பயனாளிகள் பயனடையாம இருந்தீங்கன்னா அந்த வண்டியில போய் அதுலயே கம்ப்யூட்டர், அதுலயே பிரிண்டர், அதுலயே கைரேக மிஷின், அதுலயே எல்லாம் இருக்கு. பதிவு செய்து நடமாடும் வண்டியில உங்களுக்கான திட்டத்தை நீங்க வாங்கிக்கலாம். அறிமுகப்படுத்துவதற்காக அந்த வண்டி நிக்குதுங்க ஐயா. அந்த வண்டி இங்க இருக்கு, இத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க. அதனால சகோதர சகோதரிகள் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய திட்டங்கள் எல்லாமே சாலையோர வியாபாரிகள் இருக்கிறாங்கன்னா 10,000 ரூபாய் வட்டி இல்லா கடன் கட்டி முடிச்சிட்டாங்கன்னா அடுத்து 20,000 ரூபாய் வட்டி இல்லா கடன். அப்புறம் அவங்க ஒரு ஸ்டெப் மேல வரும். மேல வந்ததுக்கு அப்புறம் சிறு குறு தொழில் செய்யணும். அதுல முத்ரா கடன். இன்னைக்கு தருமபுரி மாவட்டத்திற்கு மட்டுமே நாம் கொடுத்திருக்கக்கூடிய முத்ரா கடன் பாருங்க ஐயா. அந்த ஒரு மாவட்டத்திற்கு மட்டுமே நாம் கொடுத்திருக்கக்கூடிய முத்ரா கடன் 3010 கோடி ரூபாய். தமிழ்நாட்டுக்கு 2 லட்சம் கோடி, 2 லட்சம் கோடி ரூபாய் தொழில் ஆரம்பிப்பதற்காக மோடி ஐயா கொடுத்திருக்காங்க. அந்த ஒரு மாவட்டத்திற்கு 3010 கோடி. இதை எம்எல்ஏ பேசுறது இல்ல, எம்பி பேசுறது இல்ல, இங்க இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் யாரும் பேசுறது இல்ல. இங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு எம்பி இல்ல, எம்எல்ஏ இல்ல. உங்களுக்காக இந்த யாத்திரையில வண்டியை வச்சு உங்களுக்கு சொல்றேங்க. நாம் பேசுவது வளர்ச்சி அரசியல், வேலை வாய்ப்பை பத்தி பேசுறோம், தொழிற்சாலை உருவாக்குவதை பத்தி பேசுறோம், கல்வித்தரத்தை உயர்த்துவதை பத்தி பேசுறோம். அதையெல்லாம் தாண்டி ஏழை மக்களுக்கு வரக்கூடிய திட்டங்களை பத்தி பேசுறோம். மோடி வீடு, மோடி 5 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ், மோடி பணம், 100 நாள் வேலை வாய்ப்பு செய்தால் வாரத்திற்கு வரக்கூடிய சம்பளம், விவசாயிகளுக்கான கௌரவ நிதி 6,000 ரூபாய் வருஷத்திற்கு. இது ஒரு பக்கம், வளர்ச்சி ஒரு பக்கம். அதனால்தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள், பாப்பிரெட்டிப்பட்டியில் இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளும் கூட
இந்த முறை நீங்கள் வளர்ச்சி அரசியல் 2024 பாராளுமன்ற தேர்தல் நீங்க மோடி ஐயாவுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்பதற்காக இங்கே வந்திருக்கின்றேன் ஐயா. 2 முறை ஆட்சியில மோடி ஐயா இருக்கிறாங்க, தொடர்ந்து 10வது ஆண்டு ஆட்சியில் இருக்கிறாங்க. இன்னும் 5 ஆண்டுகள் 2024 29 வரை மோடி அவர்களுக்கு இன்னும் 5 ஆண்டுகள் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைப்பதற்காக நாம் வந்திருக்கின்றோம். இன்னும் வேகப்படுத்த வேண்டும், இன்னும் வேலை செய்ய வேண்டும். இன்னொரு உதாரணம் கொடுக்கிறேன் பாருங்க ஐயா. தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளாக நெல்லை நம்ம வாங்குறோம், மத்திய அரசு வாங்கி ரேஷன் கடைக்கு அனுப்புறாங்க. கடந்த 3 ஆண்டுகள்ல தமிழகத்திலே 106 லட்சம் மெட்ரிக் டன் நாம வாங்கியிருக்கிறோம் ஐயா. செலவு மட்டுமே 34,019 கோடி ரூபாய். மாநில அரசு செலவு செய்தது 3,189 கோடி ரூபாய். அப்படின்னா 1 கிலோ அரிசி நீங்க ரேஷன் கடையில வாங்கினா அந்த அரிசி 34 ரூபாய், 32 ரூபாய் மோடி ஐயாது, 2 ரூபாய் மாநில அரசு. ஆனா மஞ்சப்பை மட்டும் அவங்களுக்கு 32 ரூபாய் ரேஷன் கடையிலே வாங்கக்கூடிய 1 கிலோ அரிசி மத்திய அரசும் 2 ரூபாய் மாநில அரசு அந்த அரிசி கொடுக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் கூட ஐயா உங்களை சுத்தி மத்திய அரசு இருக்கு. வீட்டுக்கு குடி தண்ணீர் பைப்ல வருதுங்களாங்க ஐயா. ஜல்ஜீவன் திட்டத்துல 100% மத்திய அரசு திட்டம். எங்க சுத்தி பார்த்தா ஆனாலும் திட்டம் உங்களுக்கு வரவில்லை என்று எனக்கு தெரியும். அண்ணே வரல, பஞ்சாயத்துல திமுக காரங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கா பார்த்து கொடுக்கறாங்க, எனக்கு கொடுக்கலீங்க அண்ணே. அதுக்காகத்தான் இந்த வண்டி இங்கே வந்திருக்கிறது. சகோதர சகோதரிகளே, என்னுடைய அன்பான ஐயா ஒரே நிமிஷம் ஐயா. சகோதர சகோதரிகளே, என்னுடைய அன்பான வேண்டுகோள், பாப்பிரெட்டிப்பட்டி தர்மபுரி பாராளுமன்ற தொகுதி வளர்ச்சி பகுதியிலே செல்ல வேண்டும், வளர்ச்சி பாதையிலே செல்ல வேண்டும். இந்த ஊர்ல வேலை வாய்ப்பை நம்ம உருவாக்கணும் ஐயா. விவசாயிகளுக்கு தண்ணி கொண்டு வரணும். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்திலிருந்து பல பிரச்சனைகள் இருக்கு. அதையெல்லாம் சரி செய்ய வேண்டும். இந்த முறை நீங்கள் மாற்றி யோசித்து ஓட்டு போட வேண்டும். பாரதிய ஜனதா கட்சிக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கரத்தை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும். 2024 பாராளுமன்ற தேர்தலில் நம்ம அனைவரும் இந்த முறை மோடி என்கின்ற மனிதர் கட்சியெல்லாம் தாண்டிங்க ஐயா, கட்சியெல்லாம் தாண்டி வளர்ச்சிக்கு ஓட்டு போடும். இந்த முறை கட்சியெல்லாம் தாண்டி அண்ணா இந்த கட்சியில் இருக்கேன் அந்த கட்சியில் இருக்க அதெல்லாம் விடுவனே. பார்லிமெண்ட் எலெக்ஷன் மோடி ஐயா பிரதமரா வர்ற தேர்வு. சரி, இன்னைக்கு நம்ம ஸ்டாலின் ஐயா சொல்றாங்க, தமிழக முதலமைச்சர் ஐயா சொல்றாங்க மோடி ஐயா பிரதமரா வரக்கூடாது. இதே கேள்வியை உங்க முன்னாடி நான் வைக்கிறேங்க ஐயா. சரி, மோடி ஐயா நமக்கு பிரதமராக வேண்டாம் என்றால் யார பிரதமரா கொண்டு வரலாம் நீங்க சொல்லுங்க. நான் பேர் சொல்றேன், நீங்க சொல்லுங்க சரியான. லல்லு பிரசாத் யாதவ் வேண்டாம் அண்ணே, நிறைய ஊழல் பண்ணுவாரு, வேண்டாம். மம்தா பானர்ஜி அம்மா, அந்த அம்மா தமிழ்நாடு எங்க இருக்குன்னே தெரியாது. நிதிஷ்குமார் ஐயா, அவர் இந்தியில மட்டும்தான் பேசுவாரு, இந்திய மட்டும்தான் தெரிப்பாரு. ஸ்டாலின் ஐயானா எப்படி பயப்படுறாங்க அண்ணே? 31 மாசமா மாட்டி தவிச்சிட்டு இருக்கோம். நீங்க சும்மா மைக் எடுத்து ஸ்டாலின் ஐயாவை பிரதமர் ஆக்கலாம் ஐயா. வேற யாரு இல்லை, வேற யாரு இல்லை. ஒரு பிரதமராக இருந்தால் சில தகுதிகள் வேண்டும். ஒரு சைனாக்காரனையோ ஒரு பாகிஸ்தான்காரனையோ ஒரு அமெரிக்காக்காரனையோ நேருக்கு நேர் எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டும். நாட்டை முன்னிலைப்படுத்தணும் ஐயா. ஏழை மக்களுடைய நலனை முதன்மைப்படுத்தி அரசியல் இருக்கணும். தமிழகத்தை உயர்த்தி இருக்க வேண்டும். நம்முடைய கலாச்சாரத்தையும் நம்முடைய பெருமையும் உயர்த்தி பேசணும். ஏன்னா அப்படிப்பட்ட மனிதர்கள் நாம். செங்கோல பாராளுமன்றத்தில் வைக்கிறாரு மோடி ஐயா. பாத்தீங்க, பாராளுமன்றத்தில் எந்த மாநிலத்திற்கும் எந்த மொழிக்கும் கிடைக்காத பெருமை நமக்கு ஐயா. உலகம் ஃபுல்லா தமிழப்படி திருக்குறளை படி என்று மோடி சொல்கின்றார். அவருடைய மொழி குஜராத்தியாக இருந்தாலும் கூட உலகத்தினுடைய தொன்மையான பழமையான மூத்த மொழி நம்முடைய தமிழ் மொழி என்று சொல்லுகின்றார். எங்க போனாலும் நம்மளை பத்தி பேசுறார். வேற யாருங்க ஐயா இருக்கிறாங்க பேசுறதுக்கு? ஒரே ஒரு பிரதம மந்திரி, அந்த நாற்காலிக்கு தகுதியானவர் இந்தியாவிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் இருக்கின்றார். இப்ப ஸ்டாலின் ஐயா சொல்ற மாதிரி ஸ்டாலின் ஐயா நான் கேட்கிறேன், ஐயா முதலமைச்சர் அவர்களே, நீங்க மோடி ஐயா வேண்டான்னு சொன்னா தயவு செய்து மோடி ஐயாக்கு மாற்று யாருன்னு மக்களுக்கு சொல்லுங்க. மக்கள் தீர்மானிக்கிட்டோம். 2004 இப்படித்தான் எலெக்ஷன் நடத்துனீங்க. பிரதம மந்திரி வேட்பாளர் யாருன்னே தெரியாது, ஓட்டு போட்டாச்சு. சோனியா காந்தி அவங்க பிரதம மந்திரி வேட்பாளர்னாங்க, அவங்க வேண்டான்ட்டாங்க. கடைசியா மன்மோகன் சிங் ஐயாவை கொண்டு உட்கார வச்சாங்க. 10 ஆண்டுகள். நல்ல மனுஷன், பாவப்பட்ட மனுஷன். அவர் பேச்ச மந்திரிகளே யாரும் கேட்கல. ராஜா அண்ணன் அவரு பாட்டுக்கு உட்கார்ந்து 2G ஊழல் பண்றாரு, இந்த பக்கம் இன்னொரு அண்ணன் ஊழல் பண்றாரு.
மொத்தமாக காங்கிரஸ் ஆட்சியில 12 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் செய்திருந்தார்கள் 2004 14 வரை. காரணம், தலைவர் இல்ல, அந்த நாற்காலிக்கு தகுதியானவர் இல்லைங்கய்யா. ஓட்டு போடும் பொழுதே யார் பிரதமர்னு தெரியாது. 2004 யோசிச்சு பாருங்க, பெரியவங்க இங்க இருக்கிறீங்க, 2004 நீங்க ஓட்டு போட்டு இருப்பீங்க, பெரியவங்க யாரு பிரதமர்னே தெரியாம ஓட்டு போட்டோம். ஆனால் இந்த முறை நம் அனைவருக்கும் தெரியும், மோடி அவர்களுக்கான தேர்தல், மோடியினுடைய நல்லாட்சி 3வது முறை வருவதற்கான தேர்தல். இன்னைக்கு ஒரு சின்ன குழந்தையை கேட்டா கூட அந்த தம்பி கூட சொல்லுவாரு, அந்த தம்பி கூப்பிட்டு, கண்ணு 2024 தேர்தலில் யாரு ஜெயிப்பாங்கன்னா தம்பி கண்ணு சொல்லுவாரு, ஐயா மோடி தாத்தா தான் ஜெயிப்பாரு, என்ன சந்தேகம். அனைவருக்கும் தெரியும் மோடி அவர்கள் வெல்ல போகின்ற தேர்தல். 400 எம்பியில வர்றாரா 450 எம்பியில வர்றாரான்னு மட்டும்தான் நமக்கு டவுட். தமிழ்நாட்டிலிருந்து 39க்கு 39 எம்பிக்களை கொடுக்க வேண்டும் என்று பெரியவர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள் நீங்க தீர்மானிச்சிட்டீங்கன்னா மோடி ஐயா எம்பிக்களுக்கு வந்து ஆட்சியில் அமர போறார். என்னுடைய அன்பான வேண்டுகோள், இவ்வளவு நேரமாகி நாம் வந்திருந்தாலும் கூட புதுமையாக முகம் சொல்லிக்காம காத்திருந்து இந்த யாத்திரையிலே பங்கெடுத்த உங்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி பாராட்டி, யாத்திரையில நம்முடைய இளைஞரணி மிகச்சிறப்பாக கஷ்டமான வேலை, அந்த ரோப்பை பிடிச்சு மக்களை ஒழுங்குபடுத்தி மக்கள் யாரை பார்க்கணுமோ அவங்கள பார்க்க வச்சு பெட்டிஷனை வாங்க வச்சு பேச வைக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. ஏன்னா பெட்டிஷன் மிஸ் ஆயிடக்கூடாது, மனு கொண்டு காத்திருப்பாங்க, ஒரு பெட்டிஷன் வாங்காம போயிடக்கூடாது, பேசணும்னு சில பேர் நினைப்பாங்க, பேசாம போயிடக்கூடாது, சில பேர் குழந்தைகளை கொண்டு வந்திருப்பார்கள், புகைப்படம் எடுக்கணும், அவங்களையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. இவ்வளவு கடினமான வேலை நம்முடைய இளைஞரணி சகோதரர்கள் செய்திருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, மிகச் சிறப்பாக இந்த யாத்திரையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அன்பு சகோதரர் சிவன் அவர்களுக்கு என்ன நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, இணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ரவீந்திரகுமார் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து, பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியினுடைய பார்வையாளர் மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களுக்கு என்ன நன்றிகளை தெரிவித்து, நம்முடைய பெருங்கோட்டத்தினுடைய பொறுப்பாளர் முன்னாள் பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் KP ராமலிங்கம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, நம்முடைய மாவட்ட தலைவர் அண்ணன் பாஸ்கர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, தருமபுரி பாராளுமன்றத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் வரதராஜன் அவர்களுக்கு, தருமபுரி பாராளுமன்றத்தினுடைய பார்வையாளர் முனிராஸ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, மிக முக்கியமாக நம்முடைய ஒன்றிய தலைவர் அண்ணன் தருமபுரி கிழக்கு சின்னசாமி அவர்கள், தருமபுரி வடக்கு நாகராஜ் அவர்கள், பாப்பிரெட்டிப்பட்டு மேற்கு புஷ்பராஜ் அவர்கள், பாப்பிரெட்டிப்பட்டு கிழக்கு பிரவீன்குமார் அவர்கள், கடத்தூர் கிழக்கு சிற்றரசு அவர்கள், கடத்தூர் மேற்கு சிங்காரம் அவர்கள் வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, பத்திரிகை நண்பர்கள் நன்றிகளை தெரிவித்து, எங்களுக்காக காத்திருந்து வேறு வேறு கடமைகள் இருந்தாலும் கூட காவல்துறை தன்னுடைய கடமையை செவ்வனே செய்திருக்கிறது. காவல்துறை அதிகாரிகளுக்கு என்னுடைய பாராட்டுகளை நன்றிகளை தெரிவித்து, வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் தார தப்பட்டையிலிருந்து கலைக்குழுவிலிருந்து அனைவரும் மிக கடினமாக நமக்காக முயற்சி எடுத்து இந்த யாத்திரையில பங்கேற்றக்கூடிய எல்லா கலைக்குழு அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நேரம் ஆகியிருந்தாலும் கூட அந்த வெயிட்டோட நீங்க நின்று எங்களுக்காக நின்றிருக்கின்றீர்கள். உங்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத அன்னையின் புகழ்.